அருட்பெரும் ஜோதி. கடனெல்லாம் காணாமல் போகட்டும். யார் ஒருவர் தனது கடனை தீர வேண்டும் என்று நினைத்து மைத்ரு முகூர்த்த நேரத்தை மனமாற பயன்படுத்துகின்றார்களோ 6 மாதத்துக்குள் காணாமல் போகும் உங்கள் கடன். ஜூலை மாதம் கடனை சரி செய்யும், கடனை காணாமல் போக வைக்கும் ஒரு அற்புத ரகசிய சித்தர்களின் சூட்சும நேரத்தை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். சென்ற மாதம் 32 நபர்களுக்கு கடன் தீர்ந்துள்ளது. வரும் மாதத்தில் உங்கள் கடன் காணாமல் போக இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்படுத்துங்கள். சத்தியமாய் நிச்சயமாய் தீர்வுகள் உண்டு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை. குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென குபேரபிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொண்டு இந்த பதிவை பதிவு செய்கின்றேன். சென்ற மாதம் 30க்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கு கடன் பாதியாகவோ ஓரளவாவதோ முழுமையாகவோ சரியாயிருக்கு. அதுவும் பர்டிகுலராக 11.5 லட்சம் தங்க அடமான நகை எப்படியா சரியாச்சுன்னே தெரியலைங்க குருஜி, சரியாயிருச்சுன்னு சொல்லி நகையை போட்டு எனக்கு செல்ஃபி வீடியோ அனுப்புனாங்க சகோதரி ஒருத்தங்க தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த அமைப்பு அமையன்னு பிரார்த்திக்கின்றேன். அதற்கப்புறம் சென்ற மைத்ரு முகூர்த்தத்தில் என்னோட வேண்டுதல் வச்சுருந்தேன். என்னோட வேண்டுதலும் நடந்துருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ ஜூலை மாதத்தில் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அந்த வேண்டுதல் என்னன்னா, மிக மிக விரைவில் நான் லண்டனில் நம்ம பயிற்சி வகுப்பு நடத்தணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆண்டு பண்ணணும். அதுக்கு இந்த ஜூலை மாதம் உறுதியாகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு 10 லட்ச ரூபா பணம் ஒரு ப்ராஜெக்டுக்காக தேவை. அதற்கும் வேண்டுதல் வைக்கிறேன். இந்த 2 வேண்டுதல் என்னது, உங்களோட வேண்டுதல் என்ன, கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதத்தில் 3 தேதி வருகிறது. முதல் தேதி 7/7/2025, 2வது தேதி 18/7/2025, 3வது தேதி 26/7/2025. இதில் இந்த 3 நாளுக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. முதல் நாள் அற்புதமான தேவதை நாள், மற்ற 2 நாள் சூட்சமமான வட்டி பிரச்சனை தீர்க்கக்கூடிய கரிநாளுடன் இணைந்து வருகிறது. இந்த மாதிரியோட தன்மை சில மாதங்கள் மட்டுமே வரும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த முறை வந்திருக்கு. அதனால் இந்த மாதத்தில் என்ன ஆனாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த 3 நாட்களும் பண்ணுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். ஸோ இதுக்கு பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நேரம் அதுக்கான தன்மையை சொல்லிடுறேன். உதாரணமாக உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த எத்தனை ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன், ஜுவல் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன் அப்படி இருக்குதுன்னா அதுக்கு தனித்தனியாக கவர் எடுத்து வச்சுக்கணும். அந்த கவரை மேலே என்னென்ன கடன் இருக்கோ அந்த கடனை மொத்தமாக எழுதி யாருக்கு கொடுக்கணும் அவங்க பேரை எழுதி வச்சுக்கணும். இது 1. 2வது, அந்த நாட்களில் இந்த கவருக்குள்ளே பணத்தை எடுத்து வைக்கிறதா இது பரிகாரமே. யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நான் ஏதோ ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ நான் சொல்கிற மாதிரி பரிகாரம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணி எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் ப்ராசஸ். அதே கவரை மாதம் மாதம் பயன்படுத்திக்கலாம், மாற்றமே இல்லை. மொத்தமாக தீர்ந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய காணிக்கையை குபேர பீடத்திற்கு கொண்டு வந்து உங்கள் கையாலேயே கொடுக்கலாம். கொடுங்க, நல்லது நடக்கும். அடுத்தது இப்போ பரிகாரம் சொல்கிறேன். திங்கட்கிழமை 7/7/2025 மதியம் 1:30 3 மணி வரைக்கும் வருகிறது. அந்த நேரத்தில் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்டரில் நெய் அகழ்விளக்கு ஏற்றி அந்த எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளோ கடனுக்கு 5 கவர், கவருக்கு மேலே நீங்கள் வெற்றிலைக்கு மேலே கொஞ்சோண்டு குங்குமம், அதற்கு மேலே ஒரு பணத்தாள், 4 புறமும் ஒரிஜினல் புனுகு நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் கிடைக்கும், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. 4 புறமும் அந்த பணத்தால் புணுகு தடவி அந்த குங்குமத்துக்கு மேலே வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலையில ஹோம் லோன் 25 லட்சம் அப்படின்னு அதை எழுதி அந்த பிரியாணி இலையை மேலே வச்சிடணும். அதே மாதிரி பர்சனல் லோன், ஜுவல் லோன், வெஹிக்கிள் லோன், எஜுகேஷன் லோன் என்ன இருக்கும் அதே மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நெய் தீப ஜோதியை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்க 51 முறை சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் முதல் பணத்தாளை எடுத்து உள்ளங்கையில் வச்சு 51 முறை சொல்லிட்டு அந்த பணத்தாளை கவர்க்குள்ளே வச்சிடணும். அந்த பிரியாணி இலையை அந்த அக்னியில் எரிச்சிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கவருக்கு மேலே இருக்கக்கூடிய பணத்தால் எடுத்து நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஜோதியை பார்த்து
ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் 51 முறை எல்லாம் சொல்லி முடிச்சு எல்லா பிரியாணி இலையை எரிச்சதுக்கு அப்புறம் அந்த வெத்தலையையும் குங்குமத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு மரத்துக்கடியில் வச்சு கொண்டு போய் வச்சிடணும். அதற்கப்புறம் அந்த பச்சரிசி அப்படியே அள்ளி கொண்டு போய் அதே மரத்துக்கடியாக மரத்தை சுற்றி போட்டுறணும். இது ஒரு பரிகாரமாக மாறிடும். அந்த விருட்சத்தை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவாக மாறிடும். அந்த விருட்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதத்தில் போய் பதியும். இதன் மூலமாக உங்களோட செல்வ செழிப்புக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும். ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான பரிகாரத்தை 7ஆம் தேதி 7வது மாதம் மதியம் 1:30 3 மணிக்கு பண்ணுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு துளி இனிப்பை நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. இது முதல். 2வது சூப்பரான டே, வளர்விரை அஷ்டமி கரிநாள் வெள்ளிக்கிழமை, மோஸ்ட் டிவைன் ஸ்பிரிச்சுவல் டிவைன் மணி மேனிஃபெஸ்டேஷன் டே. அந்த நாளில் 18/7/2025 காலையில் சுக்கர ஓரை முடிஞ்ச உடனே வருது. 7:30 9 மணி. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் கடைக்கு போய் ஒரு 10 ரூபாய்க்கு கல்லுப்பு முதல்ல வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் நெய் விளக்கு ஏற்றி சென்ற மாதம் வச்ச மாதிரியே கவர், வெத்தலை, குங்குமம், பணத்தாள், பிரியாணி இலையில் மொத்த கடன் எழுதிக்கணும். பணத்தாளில் புணுகு தடவிக்கணும். வச்சு எல்லாம் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பணத்தாள் எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி 51 முறை சொல்லுங்க. பிரியாணி இலையை எரிக்கிறீங்க, பணத்தால் எடுத்து கவர்க்குள்ளே வச்சுக்கிறீங்க. மொத்தமும் முடிச்சதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டு போய் உங்களோட உப்பு ஜாடியில் போடணும். அப்படி போடும்போது ஒரு 5 ரூபா காசையும் போடுங்க. ஏன்னா சுக்கரன் மகாலட்சுமியோட தன்மை இருக்கக்கூடியது கல்லுப்பு. அந்த இடத்துல அந்த நாளில் பூஜை பண்ணி காசை வச்சிங்கன்னா காசு அபரீதமாக பெருகும். குபேரரோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இதைய 2வது நாள் செய்யுங்க. அதற்கப்புறம் அன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி கரிநாளுங்காட்டிக்கு இரவு படுக்க போகும்போது இந்த மந்திரத்தை 51 முறை எழுதுங்க. எனக்கு பணம் வரணும், பணம் வந்துடும், பணம் கிடைச்சிருச்சு, பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணி இதை செய்யணும். செஞ்சு பாருங்க. அடுத்தது 3வது சனிக்கிழமை 26/7/2025 காலை 6 மணிலிருந்து 7:30 சனி ஓரையில் வருது. சனி ஓரையில் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா தட்டு நிறைய நவதானியம், சென்டரில் நெய் அகல் விளக்கு அதே மாதிரி வச்சு வழிபாடுகளை செஞ்சுட்டு 51 முறை மந்திரம் சொல்லிட்டு பிரியாணி இலையை எரிச்சிட்டு அந்த பணத்தால் கவர்க்குள்ளே வைங்க. எதுக்குங்க பிரியாணி இலையை எரிக்க சொல்கிறீங்க? பிரியாணி இலை அப்படிங்கிறது ஒரு அரோமா தெரப்பி. உங்கள் மைண்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், வாசனை திரவியத்தோட போய் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகும். எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது, இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசீவ் ஆகணும், எனக்கு நிறைய பணவரவு வரணுங்கிற பதிவை நீங்கள் பதிவு செய்கிறதா இதோட சீக்கிரட்டே. அதுக்கு பிரியாணி இலை ஒரு பெரிய சப்போர்ட் ஆகும். அதை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அந்த நவதானியத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு விருட்சத்துக்கடியில் போட்டுருங்க. வெத்தலையும் நவதானியத்தை விருட்சத்துக்கடியில் போட்டுட்டு ஏதோ ஒரு இனிப்பை சாப்பிட்டுருங்கள். இந்த 3 தினங்களையுமே கண்டிப்பாக செய்யுங்க. பர்டிகுலராக இதில் திங்கள் சனி ஆண்கள் செஞ்ச பெருசாக கைகூடி வரும். வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி செஞ்சீங்கன்னா பெண்களுக்கு கைகூடியே தீரும். சத்தியமாக நடக்கும். இதை கண்டிப்பாக கடைபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பருக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. செஞ்சு பார்க்கட்டும். 3லிருந்து 6 மாதத்தில் அவங்க வாய் திறந்து சொல்லுவாங்க, நீ அனுப்பின ஒரு வீடியோவை பார்த்தேன்ப்பா, புண்ணியம்ப்பா, உனக்கு எனக்கு கடன் சரியாயிடுச்சுப்பா, மன நிம்மதியாக இருக்குப்பா, சரியாகுதோ இல்லையோ இந்த பதிவை நான் செஞ்சாவே எனக்கு நல்லது நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் நடக்கட்டும். இது நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு நல்ல தீர்வை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்கள் வீட்டிலிருந்தே செய்யுங்க. நிச்சயமான மாற்றங்கள் வரும். தொடர்ந்து இந்த மாதங்களில் நான் சென்னை, மலேசியா போன்ற நாடுகளுக்கு வர என்னை வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஜூலை 6ஆம் தேதி நான் சிறப்பு மணி 786 பயிற்சி வகுப்பு 1 மணி நேரம் ஜூம் ஒர்க் ஷாப்பாக நடக்க இருக்கு. இதில் 5 விஷயத்தை தினமும் 5 நிமிஷம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு செல்வத்தடைகள் சரியாகும். இந்த மணி 786 பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜூலை 13ஆம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன். ஜூலை 12 சென்னையில் பர்சனல் கன்சல்டிங், ஜூலை 13 சென்னையில் பண வழக்கலை பயிற்சி வகுப்பு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடன் தீர, பணம் பெருக்க, தன்னை உணர, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக, வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் பண வழக்கலைக்கு வாங்க. இந்த வருஷத்தில் முதல் முறையாக சென்னையில் வைக்கிறோம். 10 ஆண்டுகள் 10 நாடுகளுக்கு மேலே நடைபெற்ற பயிற்சி வகுப்பு இப்போ சென்னையில் நடக்குது. வந்து பாருங்க. பண வழக்கலை உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு செல்வ செழிப்பாக கொண்டு போகும். அதற்கப்புறம் ஏப்ரல்
மன்னிக்கணும், ஜூலை 20ஆம் தேதி மதுரை வர இருக்கின்ற மதுரை அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜூலை 27 ஸ்பெஷலி ஃபார் பிஸ்னஸ் பீப்புளுக்காக ஒரு பெரிய பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பிஸ்னஸுக்கு பணவரவு பெருக, பணத்தடை சரியாக, வியாபாரம் பெருக, வியாபாரம் நிறையா வர, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திஷ்டி தோஷங்கள் போக, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் சரியாகிறதுக்கு திருவுகளை தரும் பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு ஜூலை 27 சென்னையில். ஸோ இந்த பயிற்சிகளில் கலந்துக்கங்க. தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம். ஜூம்லையும் கூட எங்கள்கிட்ட பர்சனல் கன்சல்டிங் ஏற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம், பேர், புகழ், தனம், தானியம், வீரியம், விஜயம், வெற்றி, ஆயுள், ஆரோக்கியம், சகல சம்பத்துக்களும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். நல்ல எண்ணங்களோட இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கங்க. என் பிரார்த்தனை பலிக்கட்டும். உங்கள் வாழ்வில் செல்வங்கள் குவியட்டும். வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, எல்லாம் ஜெயமாகட்டும். வாழ்க வாழ்க.